வணக்கம். ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஹன்கா ஆசிரமத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஹன்கா ஆசிரமத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹன்கா ஆசிரமம் என்பது சகஜ மார்க்க பயிற்சிகளை பற்றி, அதாவது மனிதன் பல துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கான அந்த மனதை ஒருங்கிணைத்து இதயத்திற்கு சுவாசமான ஒரு காற்றை கொடுக்கக்கூடிய அந்த உன்னதமான பயிற்சிகளை தான் இந்த ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட்ஃபுல்லன்ஸ் அப்படின்ற ஒரு ஆசிரமம். இந்த ஹார்ட்ஃபுல்லன்ஸ் என்ற ஒரு ஆசிரமத்தில் தான் அதற்குண்டான பயிற்சியை கொடுத்து மன அமைதியை பக்குவப்படுத்துகிறது. இதை பார்த்திங்கன்னா லாலாஜி என்ற ஒரு ஆன்மீக லாலாஜி என்ற ஒரு குருமாரன் தான் இதனுடைய அடிப்படை இதாக இருக்கிறது. இந்த லாலாஜி அவர்களுடைய சீடராக இருக்கக்கூடியவர் தான் அந்த பாபுஜி. அந்த பாபுஜி அவர்கள் தான் இதை ஒரு மிஷனாக கொண்டு வர்றாரு, ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணுறாரு. இந்த ஹார்ட்ஃபுல்லன்ஸ் இது எல்லா மக்களுக்கும், அனைத்து மக்களுக்கும் இது கிடைக்க வேண்டும், எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்டை வைத்து அந்த பாபுஜி தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அதை எப்படின்னா ஸ்ரீ ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லி அவருடைய இதாகவே பண்ணுறாரு. ஸ்ரீ ராமச்சந்திரா அப்படின்ற ஒரு மிஷன் மூலமே பண்ணுறாரு. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தேசியத்தை மையமாக்கப்பட்டதாக இருக்கிறது இது. அதாவது ஒரு இந்தியாவை நேசிக்க வேண்டும், ஒரு ஸ்டேட் அவேர்னஸ்ஸு, ஸ்டேட் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலங்களுக்கு விழிப்புணர்வு அளிக்கக்கூடிய வகையில் அது இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் அந்த இதாக சொல்லுகிறார்கள். இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஹன்கா ஆசிரமத்தில் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ஒரு 10,000 பேர் ஒரே இடத்துல உட்கார்ந்து தியானத்தை மெடிடேஷன் பண்ணுவதற்குண்டான ஒரு சிறப்பு அம்சத்தை தான் அங்கே செயல்படுத்தியிருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் ஒரு 10,000 நபர்கள் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து தாஜி தற்பொழுது அந்த ஆர்கனைசேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தாஜி மாஸ்டர் என்று அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர் கமலேஷ் பாய் அப்படின்னு சொல்லி டேசா பாய் பட்டேல் அப்படின்னு ஒரு குஜராத் மாநிலத்தில் இருந்து பிறந்து அவர் இந்த ஹன்கா ஆசிரமத்தில் இந்த ஹார்ட்ஃபுல்லன்ஸ் அதனுடைய அதாவது மன அமைதி, அதாவது தியானத்தை பற்றி அங்கே எடுத்து உரைக்கிறார்கள். இந்த ஹன்கா அந்த ஆசிரமத்திற்கு உள்ளே போகணும்னு பார்த்தீங்கனாலும் நமது இந்திய கொடியினுடைய தேசிய கொடி, அதாவது மூவர்ண கொடி பட்டொலி வீசி பறக்குது வாரீர் அப்படின்ற மாதிரி, பட்டொலி வீசி பறக்குது வாரீர் அப்படின்னு சொல்லி அந்த தேசிய கொடி தான் நம்மளை வருக 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 என்று அன்போடு அழைப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அந்த ஹார்ட்ஃபுல்லன்ஸ் அப்படின்ற அந்த ஆசிரமம் வடிவமைத்திருக்கிறார்கள். தீபங்கள் போன்ற அந்த தியான கூடத்தையும் அமைத்திருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டுதோறும் சிறப்பித்து சேர்கிறார்கள். அந்த தியான கூடங்கள் அனைத்துமே தீப ஒளி போன்ற ஒரு சிறப்பு அம்சமாக அங்கே வழிநடத்துகிறார்கள், அதை அமைத்திருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான நபர்கள் ஒன்று கூடி அந்த ஹார்ட்ஃபுல்லன்ஸ் போன்ற ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த ஒரு இதுக்கு அது பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதனுடைய ஹார்ட்ஃபுல்லன்ஸ் என்பது இதயத்தை மையமாக கொண்ட வாழ்க்கையான ஒரு அணுகுமுறையாகும். இதன் மூலம் உங்களால் ஒவ்வொரு தருணத்தையும் இதயத்தையும் சார்ந்து உகந்த முறையில் வாழ இயலும். ஆன்மீக பயிற்சிகளின் வாயிலாக இதயம் உள்ளொளி பெற்று பயன்படுகிறது என்பது பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. இதில் எளிமை, பணிவு, தூய்மை, இரக்கம், நேர்மை, மனநிறைவு, உண்மையாக இருத்தல், மன்னிக்கும் மனப்பான்மை, பரந்த மனப்பான்மை, ஏற்றுக்கொள்ளும் தன்மை போன்ற மனோபாவங்களும் முக்கியமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. வாழ்க்கைக்கு உகந்த ஹார்ட்ஃபுல்லன்ஸ் அணுகுமுறைக்கு ஜகஜ மார்க்க பயிற்சிகள் உறுதுணை புரிகிறது முதல்
இந்த நாளில் இருந்தே இதயம் சார்ந்த பண்புகள் நம்மில் வெளிப்படுத்த ஆரம்பித்து விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த லாலாஜி என்ற ஒரு சிறந்த ஒரு மனிதன் மூலம் இந்த ஹார்ட் லங்ஸ் ஆரம்பிக்கப்பட்டு அதை வடிவமாக்கப்பட்ட பாபுஜி அவர் ஒரு மிஷனாக கொண்டு வருகிறார். ஜார்ஜி என்று சொல்லக்கூடிய நமது தஞ்சாவூர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பகுதியில் பார்த்தசாரதி ராஜகோபாலாச்சாரியார் அந்த பரம்பரையில் இருந்து வந்தவர். அவரதுடைய குருவாக இருக்கக்கூடிய தாஜி மாஸ்டர் என்பவர். இவங்கெல்லாம் கமலேஷ் பாய், டேசாப் பாய் பட்டேல் அவருடைய பாரம்பரிய குடும்பத்தில் இருந்து வந்து இந்த ஹார்ட்ஃபுல்லன்ஸ் மற்றும் சகஜமார்க்க பயிற்சிகள் பற்றி அனைத்து மக்களுக்கும் அது சொல்லி அந்த இதயபூர்வமான இந்த மெடிடேஷன் பண்ணுவதனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பது பற்றி ஆராய்ந்து கொடுக்கிறார்கள். நமது இதயம்தான் நமது மனசாட்சி. ஒவ்வொரு தருணத்திலும் நம்மை வழிநடத்துவதற்கு அது எப்போதும் தயாராக இருக்கிறது. நம் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளின் வேர்கள் இதயத்தில்தான் உள்ளன. அதே போல்தான் நம் இதயம் என்ன நிலையில் இருக்கிறதோ அதுதான் நம் மனநிலை, உணர்ச்சி நிலை மற்றும் ஆன்மீக நிலைகளை தீர்மானிக்கிறது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இதயம் தெளிவாக இருக்கும்போது மனமும் தெளிவாக இருக்கிறது, இதயம் அமைதியாக இருக்கின்ற போது மனமும் ஓய்வாக இருக்கிறது என்ற தத்துவார்த்தத்தின் அடிப்படையில் அங்கே சொல்லப்படுகிறது. பல நாடுகளில் இருந்து கொடிகளை வடிவமைத்திருக்கிறார்கள் அந்த கன்கா ஆசிரமத்தில். அதற்கு முக்கியத்துவமாக நமது இந்திய தேசியத்திற்கு மூவர்ண கொடியாக இருக்கக்கூடிய நமது கொடிக்கு, நம்ம தேசிய கொடிக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த கன்சிகா ஆசிரமத்தில். பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஆசிரமத்தில் வந்து அது மெடிடேஷன் செய்யும் பொழுது நமது தேசிய கொடியும் உள்ளார்ந்து நம் நினைத்து நமது தேசத்தினுடைய மனிதநேயத்திற்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த பிரான் ராஜி அல்லது யோக டிஸ்டான்சன்ஸும் உள்ளடங்கிய சகஜ மார்க்கத்தின் ஹார்ட்ஃப்ரண்ட்ஸ் பயிற்சிகள் தனி சிறப்புமிக்க வாய்ந்தவையாகவும் சொல்லப்படுகிறது. அது தேசிய கட்டமைப்புக்குள் நமது இந்தியாவில் பயணிக்கக்கூடிய மக்களுக்கு அது சொல்லித்தரப்படுகிறதாக இருக்கிறது. ஆற்றல் மிக்க மற்றும் உற்சாகம் நிறைந்த உயர்த்திட நமது உதவுகிறது. ஹார்ட்ஃப்ரண்ட்ஸ் பயிற்சிகள் பண்டைகால பாரம்பரியமான ராஜயோகத்தில் இருந்து பரிணமித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. சகஜ மார்க்கம், ராஜயோகம் இவற்றிற்கு இடையிலான தொடர்பு குறித்து இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள ஷாஜகான்பூரைச் சேர்ந்த ஸ்ரீ ராமச்சந்திர பாபுஜி எழுதிய ராஜயோகத்தின் செயல்திறன் என்ற நூலை இந்த நூலின் மூலம் மக்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த ஹார்ட்ஃப்ரண்ட்ஸ் மிகவும் அத்தியாவசியமான அதிமுக்கிய அம்சமாக விளங்குகிறது. மறக்கப்பட்டிருந்த வழிமுறைகள், அதாவது டிரான்ஸ்மிஷன்ஸ் அல்லது யோக முறை பிரானஹஜியை பாபுஜி குருவனான பிதாகரை சேர்ந்த ராம்சந்தர் லாலாஜி மீண்டும் கண்டுபிடித்திருக்கிறார். 1880களில் முன்பகுதியில் லாலாஜி அவர்கள் மற்றவர்களுக்கு பயிற்சியளிக்க தொடங்கியிருக்கிறார். உலகெங்கும் ஹார்ட்ஃபுல்லன்ஸை பயிற்சி செய்வது வரும் எண்ணற்ற மக்களுக்கும் பயணித்து வருகிறார்கள். இதன் மூலமும் அவரது பரம்பரையும் வழிமுறையும் இன்றும் தொடர்கிறது என்பதை பற்றி தான் நாம் சொல்லுகிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு மதம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தின் பின்னாணியில் உருவமற்ற சத்தியமும் ஒன்று. ஹார்ட்ஃப்ரண்ட்ஸ் வழியில் அந்த சத்தியத்தை நாம் நேரடியாக அணுகுகிறோம். எனவே இந்த வழிமுறை தனது பயன்பாட்டை பொறுத்த மாட்டில் பெயரையும் உருவாக்கத்தையும் தாண்டி பிரபஞ்சத்தனமாக இருக்கிறது. இறுதி பரம்பொருளை நீக்கி வழிநடத்தி செல்கிறது. எந்த ஒரு பாதையும் அதனால் ஒத்திசை இயல முடியும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஹார்ட்ஃபுல்லன்ஸ் பற்றி நாம் தொடர்ந்து படிக்கிறோம். அதற்குண்டான யுத்திகளையும் நாம் சொல்லுகிறோம். மேலும் ஹார்ட்ஃபுல்லன்ஸ் நம்மை ஒரு பயணத்திற்கு அழைத்து செல்கிறது. ஆரம்பத்தில் நாம் ஓய்வு நிலை அடைதல், அமைதி, உணர்ச்சியை கையாளுவதில் முதிர்ச்சி மற்றும் ஒருமுகப்பட்ட கவனம் ஆகியவற்றை மேலான விதத்தில் அனுபவித்து மகிழ்கிறோம். இதுவே மன அழுத்தத்தையும் கையாளுதல் மற்றும் உணர்ச்சிபூர்வமான முன்னறிவின் அம்சமாகும். முன்னேறி செல்கையில் உயர்ந்த லட்சியமான வளர்த்து கொள்ள ஆரம்பிக்கப்படுகிறது. நமது லட்சியமான தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்கும். நமது மனமும் ஒழுங்குபடுத்துவதனால் நமது சிந்தனை, அறிவு மற்றும் அடையாளம் ஆகியவை பயன்படுகிறது. நாம் சம்பந்தப்பட்ட மென்மையான மற்றும் உயர்ந்த லட்சியம் கொண்ட புதிய வாழ்க்கையை மேற்கொள்ளப்படுகிறது. இது அனைத்து
நாடுகளிலும் இது கடைபிடிக்கப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. பொதுவாக இப்பாதையில் நாம் பெறுவது ஏராளம். இங்கு மன அமைதி, மகிழ்ச்சி, லகுதன்மை, சூட்கம் நிலை, உணர்வு நிலையின் விரிவாக்கம், அகங்காரமற்ற நிலை, பணிவு, எளிமை, தூய்மை, உள்ளிருத்து வரும் விடுதலை உணர்வு, இறையுணர்வு போன்ற எண்ணற்ற ஜீவித நிலைகளும் உள்ளன. ஆனாலும் காலப்போக்கில் இந்த பயணம் எதையாவது பெறுவதற்காகவோ அல்லது அடைவதற்காகவோ அல்ல என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும். அது நமக்குள்ளே இருக்கின்ற மூல ஆதாரத்துடன் ஒரு எளிமையும் தூய்மையான தொடர்பையும் துவங்குகிறது பற்றியதாகவே இருக்கிறது. சகஜமார்க்க பயிற்சிகளை தொடங்குவதற்கு இன்றியமையாத தகுதி அல்லது தேவை என்ன என்பதை பற்றி நாம் ஆராயும் பொழுது ஒன்றே ஒன்றுதான் தேவை. அது உங்களது ஆர்வம் மட்டுமே. எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வமிகவும் தான் வெற்றிக்கான திறவுகளாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. ஒருவர் எந்த பாரம்பரியத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த ஜகஜ மார்க்கத்தை பற்றி, அந்த ஜகஜ மார்க்கத்தினுடைய பயிற்சியை என்ன செய்ய முடியுமோ, இந்த பயிற்சிக்கான மத நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாமல் நேரடி புரிதல் விஞ்ஞான அடிப்படையிலாக இருக்கிறது. இது பல நாடுகளுக்கும் அங்கே தத்துவார்த்தத்தின் அடிப்படையில் அந்த கான்ஃபிடன்ஸ் அங்கு சொல்லப்படுகிறது. தேசிய கொடியின் மூவர்ண கொடி இந்த பட்டொளி வீசி அந்த பறக்குது வாரி என்று அந்த ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கன்ஷிகா அரசு ஆசிரமத்தில் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் சகஜ மார்க்கம் உள்ளது மதம் அல்லது ஆன்மீகம் சார்ந்த பாரம்பரியத்தின் அடிப்படை உண்மை ஆக்கப்பூர்வமாக அனுபவபூர்வமாக உணர்ச்சி செய்வதற்கான உங்களது தொடர்புகளை ஆழப்படுத்தப்படுகிறது. உண்மை நடைமுறையில் உணர்ந்தாக வேண்டும். அது நிகழ்வதற்காகும் ஒரு பயனுள்ள வழிமுறைதான் தியானம். உங்களுக்குள் உண்மையை உணர்ந்தபின் அங்குள்ள நம்பிக்கை தேவை இருப்பதில்லை. இதை வேறு விதமாக சொன்னால் உங்களது நம்பிக்கைகள் இப்போது அனுதாபத்தின் மூலம் அடிப்படையில் அமைகிறது என்பதை பற்றி தான் பார்க்கப்படுகிறது. பல ஆயிரக்கணக்கான அங்கே நபர்கள் அங்கே ஒன்று கூடுகிறார்கள். அந்த மெடிடேஷன் செய்வதற்காக பல்வேறு அணுகுமுறைகள் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு உரிய வகையில் பரிசோதனை செய்து பார்க்க தயங்க வேண்டாம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. முறையான ஒரு அணுகுமுறையை பின்பற்றுவது சால சிறந்தது. முதலில் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு முறையில் நீங்களாகவே தியானம் செய்யுங்கள், அல்லது நீங்கள் விரும்பினால் சகஜ மார்க்க தியானத்தை முயற்சி செய்து பாருங்கள். அதற்கான முயற்சிகள்தான் இங்கு செய்து ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான நபர்கள் ஒன்று கூடி அந்த சகஜ மார்க்க தியானத்தை ஆரம்பிக்கிறார்கள். அனுபவபூர்வமாக உணர தயார் என நீங்கள் உணர்கின்ற பொழுது ஒரு பயிற்சியுடன் சேர்ந்து அமர்ந்து தியானம் செய்யுங்கள். அந்த ஹார்ட்ஃபுல்லன்ஸ் வாழ்க்கை முறையின் மூலம் ஏற்படும் மாற்றங்களுக்கான தூண்டுகோலாக யோக முறை பிராணகதி இருப்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. உண்மையை உணர்வதற்கு மீது இடமளிக்கும் யோக பிராணகதியின் விளைவுகளை நீங்கள் உடனடியாக உணரக்கூடும். உண்மையில் பயிற்றுடன் அமரும் முதல் தியானத்தில் சுமார் 190 பேர் அதன் உணர்வுகளை உணர்வதாக எமது ஆய்வுகள் தெரியப்படுகிறது. காலப்போக்கில் முன்னேற்றத்தை வெளிக்காட்டும் சில அறிகுறிகளையும் இருக்கிறது. இந்த ஹார்ட்ஃபுல்லன்ஸ் ஓய்வுநிலைகள் பற்றி மூலம் உங்களது உடலில் அனைத்து உறுப்புகளிலும் இருந்து இறுக்கத்தை நீக்குவது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வதால் உங்கள் அமைப்பு அழுத்தம் குறைந்து இன்னும் அதிக தளர்வாக ஆக்குகிறது. உங்களுடைய உறக்க முறைகளும் மேம்படும் என்று சொல்லப்படுகிறது. உங்களது மனம் இன்னும் அதிக அளவில் மையப்படுத்தப்படுகிறது, அதிக அளவில் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. மன அழுத்தத்தை வெளியேற்றிவிடும் திறனை நீங்கள் பெறுவதோடு மேலோட்டமாக எண்ணங்களை புறக்கணித்திடவும் உங்களால் முடிகிறது. நீங்கள் எண்ணங்களுக்கு அப்பால் உணர்வு மற்றும் உள்ளுணர்வின் ஆழமான நிலைக்கு கூட செல்வீர்கள். உங்களது உள்ளாற்றலை உணர்த்திடுமாறு உங்கள் உணர்வு நிலையை விரிவுபடுத்தி இன்னும் மிக ஆழமான ஜீவிதத்தின் மிக ஆழ்ந்த நிலைக்குள் செல்வீர்கள். இந்த தியான பயிற்சி மூலம் இது நிகழ்கிறது. இந்த சுத்திகரிப்பு பயிற்சியின் மூலம் நீங்கள் உங்களுக்குள்ளான இலகுவாக உணர்வீர்கள். இன்னும் அதிக அளவில் கவலையற்ற அதிக அளவு மகிழ்ச்சியான நிலையை உணர்வீர்கள். உங்களது இதயம் மற்றும் மனதின் பராமரண உணர்ச்சி மையங்களும் சிக்கல்களும் படிப்படியாக நீக்கப்படுகிறது. பழைய பழக்க வழக்கங்களும் சுபாவங்களும் நீக்கப்படுவதன் விளைவாக அதிக தூய்மையும் எளிமையும் உணர்வுசார் நுண்ணறிவும் உருவாக்கப்படுகிறது. ஹார்ட்ஃபுல்லன்ஸும் பிரார்த்தனையின் மூலம் பயிற்சி செய்வதன் மூலம் மூல ஆதாரத்துடன் இணைந்திருக்கவும் உங்களது இதயத்தை கவனித்து உங்களது வாழ்வின் வெளித்திறத்தை அதை அனுமதிக்கவும் கற்றுக்கொள்கிறீர்கள். இந்த
இந்த ஹார்ட்லன்ஸ் பயிற்சிகளை கற்றுக்கொள்வதற்கு ஏதேனும் கட்டணம் உள்ளதா? இல்லை என்று தான் அங்கு சொல்லப்படுகிறது. சகஜ மார்க்க பயிற்சிகள் எப்போதும் கட்டணம் ஏதுமின்றி கற்றுத்தரப்படுகிறது. பாபுஜி கடவுள் விற்பனைக்கு அல்ல, அப்படியே கடவுள் விற்பனைக்கு வைக்கப்பட்டால் அவருக்கும் விலையாக உங்களால் எவ்வளவு தர முடியும் என்று கேள்விகள் எழுப்புகிறார். கடவுளை உங்களால் விலைக்கு வாங்க முடியும் என்றால் உங்களுக்கு ஏன் கடவுள் தேவைப்பட போகிறார் என்று சொன்ற ஒரு வழக்கமும் அவர் மூலம் சொல்லப்பட்டு வருவதாக தெரிகிறது. ஆகையினால் ஹார்ட்லன்ஸ் நிறுவனம் மற்றும் அதன் இணை அமைப்புகள் நன்கொடைகள் மற்றும் மானியங்களின் உதவியுடத்தான் இயங்குகிறது. அவை லாப நோக்கமற்ற பொதுநல அமைப்புகளாக பதிவு செய்யப்படுகிறது. சில சிறப்பு சான்றிதழ் அளிக்கும் அங்கீகாரம் பெற்ற யோகா மற்றும் மருத்துவ கல்வியை தொடர்வதற்கான திட்டங்களும் கட்டணங்களும் உண்டு. அவை செலவினங்களை ஈடுகட்டவும் மறுமுதலீட்டிற்கு வழிவகை செய்யவுமே பயன்படுத்தப்படுகிறது. கடந்த 75 ஆண்டுகளாக ஹார்ட்லன்ஸ் இயக்கம் தன்னாளர்கள் மூலம் நேரம், உழைப்பு மற்றும் பணம் சார்ந்த நன்கொடைகள் அன்புடன் அளிக்கும் பரிசு சூழல் முறையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. நன்கொடை தர வேண்டும் என்ற கட்டாயம் ஏதும் இல்லாமல் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான் நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. இந்த பயிற்சிகள் ஒன்றும் இணைந்துதான் எந்தவித வடிவமைக்கப்பட்டு இருக்கிறதாம். இது அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்று இந்த ஒரு கட்டாயமாக இருக்கப்படுகிற காரணத்தினால் இந்த தாஜி மாஸ்டர் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் அடிப்படையில் இப்போ இந்த தாஜி மாஸ்டருடைய அவருடைய சிறப்புதன் அடிப்படையில் ஹன்ஸ்கா ஆசிரமம் தற்பொழுது சென்னையிலையும் தொடர்ந்து இயங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. மணப்பாக்கத்திலே தாஜி மாஸ்டரினுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த மாதம் சிறப்பு வழிபாடாக இந்த ஹார்ட்லன்ஸினுடைய சிறப்புகள் பற்றி அறிந்து வந்தேன் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.